இயேசுவை பத்தி தெரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா, நம்ம திங்கிங் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, அதாவது என்னுடைய பணத்தினாலேயோ இல்லை என்னோட சுய பலத்தினாலேயோ என்னுடைய எல்லாமே நானுங்கிற ஒரு காரியம் இருக்கிற வரைக்கும் இயேசுவை நம்மளால சுமக்க முடியாது. நம்மளால மைண்ட் திங்கிங் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நான் தான் வேலை செய்யணும், நான் தான் கஷ்டப்படணும், எனக்கு வேலை வேறு, எனக்கு ப்ரெஷர், எனக்கு அது, எனக்கு இது, நான்ங்கிறது இருக்கிற வரைக்கும் நான் தான் என் ஃபியூச்சரை பார்க்கணும், நான் தான் என் குடும்பத்தை பார்க்கணும், நான் சேஃப்டி பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி எனக்கு நான் செய்யணும்னு யோசிக்கிற நாளெல்லாம் உங்களோட திங்கிங் சேஞ்ச் ஆகல. அப்போ இன்னும் மனமே மாறல. அப்ப மனம் மாறுதுன்னா வெறும் இயேசுதான் தேவனுங்கனாலயோ இல்ல ஒரு நாள் ஒரு அவர் ப்ரேயர் பண்ணதுனாலயோ திங்கிங் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். திங்கிங் எப்படி சேஞ்ச் பண்றது? அப்போ ட்ரூ ரிபென்டன்ஸ் டு சேஞ்ச் த திங்கிங் எப்படின்னா, John 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. சேஞ்ச் ஆஃப் திங்கிங் என்ன அப்படின்னா, இயேசு பிதாவின் சித்தத்தை செய்வதே நம் போஜனம், பிதாவின் சித்தத்தை செய்வதே சேஞ்ச் ஆஃப் திங்கிங். அப்போ எப்போ நம்ம திங்கிங் சேஞ்ச் ஆகுதோ நம்மளோட டிசையர் என்னவா இருக்கும்னா, பிதாவின் சித்தத்தை முழுமைப்படுத்துவது. வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? பிதாவின் சித்தம் என்றால் என்ன? அவருடைய பர்பஸ் என்ன? கர்த்தருடைய ராஜ்யத்தை அறிவிப்பது.